Hi all, welcome to Plate and Taste. Let's make soya crunch pops. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்கா, அப்படி தான் இருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இது சோயா சங்க்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கோம். இது அரௌண்ட் 100 கிராம்ஸ். இது ஒரு பவுலில் போட்டுட்டு சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு பாயிலும் பண்ணலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் வாட்டர்லாம் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன், அடுத்து கார்ன்ஃப்ளவர் அதுவும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 ஸ்பூன். காஷ்மீரி சில்லி இது ஆப்ஷனல் தான், கலருக்காக போடுறோம். அப்புறம் ஒரு லெமன், ஹாஃப் லெமன், அதோட ஜூஸ் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைட்டாக கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா சோயாலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி வேணால் தெளிச்சிக்கோங்க உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகலைன்னா. இது நீங்கள் இப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணால் ஒரு சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெஜ் பிரியாணி புலாவுக்கு. நம்ம இப்போ இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணுறோம். ஸோ பிரெட் க்ரம்ஸில் அவுட்டரில் ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். இது கொடுக்குறனால நமக்கு வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். எல்லா சோயாவையும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதும் சோயா போட்டு நல்லா டீப் ஃப்ரை நம்ம பண்ணி எடுக்க போகிறோம். சோயாவில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகம். ஸோ நான்வெஜ் இந்த சிக்கன் சாப்பிடாத கிட்ஸ் பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி சோயாவில் பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. இதுக்கு மேலே விட்டால் கொஞ்சம் கருகிடும். இந்த சவுண்டே பாருங்களேன் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் அப்படி தான் இருந்தது. நம்ம இந்த சிக்கன் பாப்கார்ன்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்தது. அவுட்டர் லுக்கே செம்மையாக இருக்குல்ல, வெளியில் நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.